இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சஸ்னால இன்னைக்கு நானே என்னோட பணத்தை இழந்துட்டேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அந்த மர்மர்ங்கிற படத்தை பற்றி நிறைய பேர் பாசிட்டிவாக ரிவ்யூ சொல்லியிருந்தாங்க. படம் அப்படி இருக்கு இப்படி இருக்கு பயங்கரமா, நீங்கள் பயப்படணுமா இந்த படத்தை போய் பாருங்க, உள்ள போய் உட்காந்தீங்கன்னா வாயில நுரத்தலிரும், நீங்க ஆடி போயிருவீங்க, அசைஞ்சு போயிருவீங்க, சவுண்ட் எஃபெக்ட் அப்படி இருக்கு இப்படி இருக்கு நிறைய பேர் பயங்கர பாசிட்டிவாக ரிவ்யூ சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் யாரோட வீடியோ பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் வெங்கி அப்படிங்கிற ஒருத்தரோட வீடியோ பார்த்தேன். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ வந்துகிட்டே இருந்தது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பற்றி பாசிட்டிவாக தான் சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, படத்தில் அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா படத்தில் அப்படி பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. இவங்க கொடுத்த பில்டப்ல 10% கூட படத்தில் கிடையாது. என்னோட புரிதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க காசு வாங்கிட்டு பொய்யா ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எந்த விதத்துலையுமே நம்பவே கூடாது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இவங்க காசை வாங்கிட்டு என்ன பொய் வேணா சொல்லுவாங்க, மற்றவங்களை பற்றி இவங்க கவலையே பட மாட்டாங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க சொல்கிறதெல்லாம் நம்பி தான் போய் நான் படத்தை பார்த்தேன். படம் எனக்கு பிடிக்கல, என்னோட அமௌண்ட் லாஸ் தான். இந்த மாதிரி நான் மட்டும் தான் லாஸ் பண்ணியிருப்பேனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த மாதிரி இவங்க சொல்கிறத நம்பி நிறைய பேர் போய் படத்தை பார்த்துருப்பாங்க. படம் நல்லா இருந்திருக்காது, அவங்களுக்கு அமௌண்ட் லாஸ் தான். ஒருவேளை படம் எனக்கு மட்டும்தான் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிறைய பேர்ட்ட கேட்டேன். பட் யாருக்குமே அந்த படம் அவ்வளோ பிடிக்கல, ஜஸ்ட் ஒரு ஆவரேஜான படம் அவ்வளோதான். ஸோ நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இனி எந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன சொன்னாலுமே நம்ப மாட்டேன். நீங்களும் நம்பாதீங்க. வீடியோ மட்டும் பாருங்க. வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. பட் அவங்க என்னத்தையா ப்ரொமோட் பண்ணால் நம்பாதீங்க. அவங்க படம் ரிவ்யூ கூட இப்போல்லாம் நம்ப முடியல அப்படிங்கிறது எனக்கு என்னத்தை சொல்லனே தெரில. சரி மக்களே, டாட்டா, கேர்ஃபுல்லாக இருங்க.